தங்கமயிலும் அவங்க அம்மாவும் இப்பவாவது பாண்டியன் வீட்டில் மாட்டினது உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனா இந்த வீடியோல பார்க்கலாம். சண்டெல்லாம் நடந்து முடிஞ்சு இவ்வளவு நாள் ஆயும் செந்திலுக்கு கோபம் குறையாதால மீனா செந்தில் மேல கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க. எப்படியோ ஒரு வழியா அலைஞ்சு திரிஞ்சு மீனாவை செந்தில் கண்டுபிடிச்சிடறாரு. சரி, நான் பண்ணது தப்பு தான், அப்படிலாம் திட்டி இருக்க கூடாது, அதுக்காக இப்படியா என்னை விட்டுட்டு போவேன், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, என்னால சாப்பிட கூட முடியல, உன்னை எங்க தேனே தெரியுமான்னு சொல்லிட்டு அழுது புலம்பிக்கிட்டு இருக்காரு. சரி பரவாயில்ல, நம்ம வீட்டுக்காருக்கு நம்ம மேல கோபம் இருந்தாலும் இந்த அளவுக்கு பாசம் இருந்திருக்கு, அதனாலதான் இவ்வளவு தூரம் போய் தேடி இருக்காரு. செந்தில் பாவமே அப்படின்னு சொல்லிட்டு மனசு மாதிரி மீனாவுமே வீட்டுக்கு போறதுக்கு சம்மதிச்சு செந்தில் கூட பைக்ல ஏறி உட்கார போறாங்க. நல்ல வேலை நீ போன் அட்டன் பண்ணி எங்க இருக்கேன்னு சொல்லிட்டு, இல்லாட்டினா பாவம் அப்பாவுக்கு தான் அசிங்கமா இருக்கும். ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே பாண்டியனோட மருமக கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிருச்சுன்னு சொல்லிட்டு அப்பாவை தான் அசிங்கமா பேசியிருப்பாங்க. எங்க வீட்டுக்கு எவ்வளவு அசிங்கமா போயிருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம செந்தில் பேச ஆரம்பிச்சாரு. அப்போ உண்மையிலேயே என் மேல பாசம் கிடையாது, அப்பாவுக்கு அசிங்கம் ஏற்பட்டுறக்கூடாது, உங்க குடும்பத்துக்கு எந்த ஒரு கெட்ட பேருமே வந்துடக்கூடாது, அதுக்காக தான் என்ன தேடி கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே தைரியமா ரோட்ல நின்று செந்தில பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்டா தேவையில்லாம வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் மறுபடியும் மீனா கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சாரு. அது மட்டும் ரீசன் கிடையாது, மெயினான ரீசனே நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, என்ன ஆனாலும் நீ என் கூட இருப்பேங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நான் அப்ப இருந்து இருக்கேன். ஆனா இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைக்காக எல்லாம் என் கூட பேசாம போகாத, இனிமேல் உறுதியா உங்ககிட்ட எந்த சண்டையுமே போட மாட்டேன், பிராமிஸா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு நல்ல நம்பிக்கையை கொடுத்து அதுக்கப்புறம் மீனாவை செந்தில் வீட்டுக்கு கூப்பிட்டு வராரு. மீனா சண்டை போட்டு கோச்சு போன விஷயத்த செந்தில் யாருக்கிட்டயுமே சொல்லாம மறைச்சிடறாரு. இன்னொரு பக்கம் வீட்டுல கதிருக்கு போன் பண்ணி கேட்கறப்ப கதிர் இன்னைக்கு டிரைவிங் ஒர்க் இருக்கு, நைட் என்னால வீட்டுக்கு வர முடியாது, நான் வெளியூர்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டதுமே கோமதி ரொம்பவே சோகமாயிடுறாங்க. மீனா கோமதிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வர ராஜி கிட்ட இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீதான், உன்னை மட்டும் கதிர் கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தானா இவ்வளவு தூரம் அவன் கஷ்டப்படணுங்கிற அவசியமே இருந்திருக்காது, அவன் பாட்டுக்கு காலேஜுக்கு போயிட்டு ஜாலியா ஊர் சுத்திட்டு இருந்திருப்பான், இப்ப தேவையில்லாம இந்த வயசுல காலேஜுக்கும் போய்கிட்டு இந்த வயசுல இவ்வளவு கஷ்டமும் பட்டுக்கிட்டு இருக்கான், ஏற்கனவே ஃபுட் டெலிவரி போற ஒர்க்குக்கே நான் வேண்டாம்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இப்ப அந்த ஒர்க்ல வர காசு பத்தாம இப்ப டிரைவிங் வேலைக்கு வேற போய்கிட்டு இருக்கான், அவன் ஒவ்வொரு வாட்டியும் டிரைவிங் போறப்ப எனக்கு எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா, அவன் மட்டும் உன்னை கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தானா அவன் இந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டிய தேவையே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி மொத்த கோவத்தையும் அப்படியே ராஜி மேல திருப்பி விட்டுறாங்க. அப்ப ராஜிக்கு சப்போர்ட் பண்றதுக்காக மீனா ராஜி என்ன விருப்பப்பட்ட கதிரை கல்யாணம் பண்ணுச்சு, நீங்க தானே ராஜிக்கும் கதிருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சீங்க, அப்ப இதெல்லாம் உங்க தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு அரசி உட்கார்ந்து இருக்கிறப்பயே மீனா கவனிக்காம சொல்லிடுறாங்க. ஆனா மீனா கேட்டதுமே கண்டிப்பா நியாயம் தான், ஏன்னா ராஜி கதிர் ரெண்டு பேருக்குமே இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாம தான் இருந்தாங்க. கோமதி ராஜி வாழ்க்கை வேஸ்டா போயிடக்கூடாது, ராஜி கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக கதிரை வற்புறுத்தி கதிருக்கு விருப்பமே இல்லைனாலும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சு இவ்வளவு தூரம் பிரச்சனை நடக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது ஒரு விதத்துல கோமதியும் தான். அப்படி இருக்கிறப்போ இதுக்கெல்லாம் அவங்க காரணமா இருந்தாங்கன்னா அவங்களுமே இவங்க ரெண்டு பேருக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனா பையன் மேல இருக்கிற பாசத்துல அவங்க ராஜியை திட்டுறது கண்டிப்பா ஏத்துக்கவே முடியாது. சரி, நம்ம அத்தை தானே திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ராஜியுமே எதுவும் எடுத்து பேசாம அமைதியா நின்று அவங்க திட்டுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் தங்கமயில் அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணி வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனையுமே ஒண்ணு விடாம சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்க குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கே இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்றாங்கன்னா நீங்க ஹனிமூன் போயிட்டு வந்தப்ப இவ்வளவு செலவாச்சுங்கிற உண்மையெல்லாம் தெரிஞ்சுன்னா கண்டிப்பா உன்னை வீட்லயே வச்சிருக்க மாட்டாங்க, ஏதாவது பெரிய பிரச்சனையா இருக்கு முன்னாடி நம்மளே உண்மை எல்லாமே சொல்லிடணும். சரி போற, நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலோட அம்மா தங்கமயில பாக்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க. தங்கமயில தனியா கூப்பிட்டு தங்கமயில் கிட்ட நடந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம எதையுமே மாத்த முடியாது, ஹனிமூன் நல்லபடியா போயிட்டு வந்துட்டீங்களா, அதோட அந்த பிரச்சனையை முடிங்க, வீட்டுல யாராவது இந்த ஹனிமூன் போயிட்டு வந்தப்ப செலவான விஷயத்தை உங்க மாமா கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நீயே போய் நல்ல பொண்ணு மாதிரி இந்த நடந்த எல்லா உண்மையுமே சொல்லிரு, தெரியாம புக் பண்ணிட்டேன், அறியாமையில பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உங்க மாமாவை கன்வின்ஸ் பண்ணி சம்மதிக்க வச்சிரு, மத்தவங்களான்னு சொன்னாதான் உங்க மாமனாருக்கு உன் மேல கோவம் இருக்கும், நீயானும் உண்மையை ஒத்துக்கிட்டேன்னா அவங்களுக்கு எந்த கோவமே இருக்காது, அவங்க உன்னை மன்னிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில திருத்துறதுக்கு வழி சொல்லுவாங்கன்னு பார்த்தா மறுபடியும் தங்கமயில் தப்பு பண்றதுக்கு தான் உடந்தையா இருக்காங்க. இப்படி தங்கமயில அவங்க அம்மாவும் தனியா நின்று பேசிட்டு இருக்கிறத கோமதியும் பாண்டியனும் வெளியே நின்று கேட்டுறாங்க. அப்ப ஹனிமூன் போனப்ப இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கா, இந்த உண்மை யாருமே நம்ம கிட்ட சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பாண்டியன் ரெண்டு பேருமே சாக்காய் போய் நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாண்டியன் ராஜி மீனாவை விட தங்கமேல் மேலதான் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம், இன்னைக்கு தங்கமேல இப்படி பண்ணிருச்சு, செந்தில் தான் எந்த வேலை சொன்னாலும் செய்ய மாட்டான், கதிர் தான் நம்ம பேசினாலே மதிக்க மாட்டான், சரவணன் தான் நம்ம சொல்றதெல்லாம் கேட்டு ஒழுக்கமான பையனா இருக்கான்னு பார்த்தா அவனுமே நம்ம கிட்ட இருந்து உண்மையை மறைச்சிட்டான், இவ்வளவு தூரம் நடந்திருக்கு யாருமே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லின்னு சொல்லிட்டு பாண்டியனுமே மனசு நொந்து போய் நிக்கிறாரு. கோமதியும் பாண்டியனும் பின்னாடி நிக்கிறத கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத தங்கமேல் அவங்க அம்மா கிட்ட அட்வைஸ் கேட்டு இருக்கிறப்ப இவங்க ரெண்டு பேரும் பின்னாடி நிக்கிறத பார்த்து ரொம்பவே சாக்காயிடுறாங்க. இதுக்கப்புறம் எப்படி சமாளிக்கிறதுனே தெரியாம தங்கமேல அவங்க அம்மாவும் வசமா மாட்டிக்கிட்டோங்கிற விஷயம் புரிஞ்சு முழிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அப்ப கோமதி தங்கமேல அம்மா கிட்ட உங்க பொண்ணை நல்லபடியா வாழ்றதுக்கு ஏதாவது சொல்லி தருவீங்கன்னு பார்த்தா நீங்களே உங்க பொண்ணை தப்பு பண்ண வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அப்ப இவ்வளவு நாளா தங்கமேல் பண்ற எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமா நீங்க தான் இருந்திருக்கீங்க, நீங்க சொல்லி கொடுக்கறதெல்லாம் கேட்டு தான் தங்கமேல இந்த வீட்டுல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு, தங்கமேல் பண்ண பிரச்சனைனால வீட்டுல ராஜிமீனாக்கும் பாண்டியனுக்கு இடையில எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு தெரியுமா, அப்ப அது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தானே, நீங்க சொல்லி கொடுத்ததானே தங்கமேல் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே கேள்வி மேல கேள்வியா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தங்கமயிலோட அம்மா ஏதேதோ சொல்லி சமாளிக்க பாக்குறாங்க. ஆனா கோமதி பாண்டியன் ரெண்டு பேத்துக்குமே என்ன நடந்துச்சுங்கிற உண்மை அப்பட்டமா தெரிஞ்சிருது. இதுக்கு மேலே எங்களை போய் சொல்லி ஏமாத்த முடியாது, இப்பவாவது உண்மையை ஒத்துக்கங்க, தப்பு பண்ணிருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கங்க, அதை மறைக்கிறதுக்கு ஒண்ணுக்கு மேல ஒன்னா பொய்ய சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க, நான் கூட 3 மருமகளையும் ஒன்னா தான் நினைச்சேன், ஆனா பாண்டியன் தான் ராஜி மீனாவை விட தங்கமேல் மேல அவ்வளவு பாசமும் நம்பிக்கையும் வச்சிருந்தாரு, இன்னைக்கு இந்த தங்கமேலே இப்படி பண்ணிருக்கும் போது அவரால் அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும், நானே மன்னிச்சாலும் அவர் உன்னை எப்படி மன்னிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி
கோமதி வந்து தங்கமேல்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வழக்கம் போல தங்கமேல் வந்து பதில் எதுவுமே சொல்லாம அழுது டிராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சும்மா அழுது காரியத்தை சாதிக்க நினைக்காத, எதுனாலும் தைரியமா பேசு, அதுதான் இவ்வளவு தைரியமா எல்லா உண்மையுமே மறைச்சிருக்கேல, இப்ப மட்டும் ஏன் அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அம்மா பேச்சை கேட்டு நம்ம பண்ணது எல்லாமே தப்புதான் அப்படிங்கிறது இப்பதான் தங்கமேலுக்கு புரியவே வந்திருக்கு. இதுக்கு மேலேயாவது தங்கமேல் வந்து அவங்க அம்மா பேச்சை கேட்காம ராஜி மீனா மாதிரி நல்லபடியா வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.